இது வந்து டேட்டு ஏன் இப்போ வந்தது, பொங்கலுக்கு முன்னால் வந்தது, எப்போ இருந்தாலும் அவர் கூப்பிட்டு விசாரிச்சு தானே ஆகணும். வித்தவுட் என்கொயரிங் விஜய் இந்த முழு விசாரணை பூர்த்தி ஆகும்னு நான் நினைக்கல. ஏன்னா அவர் தான் ஸ்டார் ஸ்பீக்கர். இந்த பக்கம் என்ன பிரச்சாரம் பண்ணியிருக்காங்கன்னா, அவர் தாமதமாக வந்ததால தான் இங்கே வந்து எல்லாமே நடந்ததுன்றாங்க. அப்போ அவர்கிட்ட விளக்கம் கேட்காம, அவருடைய தரப்பு வாதத்தை சிபிஐ கேட்காம எப்படி என்கொயரி முழுமையாகும்? அதனால் அது ஒன்றும் எனக்கு அதில் எதுவும் பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரி தெரில. இருந்தாலும் அது வந்து அதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம். ஆமாம், அதெல்லாம் சமாளித்து மேலே வருவாங்க. அதே போன்று சார், அந்த சிபிஐ விசாரணை போது விஜய் அவர்களிடம் எத்தனை கேள்வி கேட்கப்படும், எவ்வளோ நேரம் அந்த விசாரணை நடக்கும், கூட யாருன்னா அலோவ் பண்ணுவாங்களா, இல்லை தனி அறையில் வச்சு அவரை மட்டும் விசாரணை பண்ணுவாங்களா சார்? அட்வொகேட் அசிஸ்டன்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னால் போனவங்களுக்கெல்லாம் இருந்துதானே அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ வந்து மதியழகனோ, புஷி ஆனந்தோ, ஆதவ் அர்ஜுனாவோ, நிர்மல் குமார்லாம் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காங்கல்ல. இப்போ அவங்க வந்து சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க எப்படி விசாரிக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து இவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லையா? உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.